நல்ல தலைப்பு. நிறைவான மகிழ்ச்சியை தருவது மனிதனுக்கு படிப்பறிவா பட்டறிவா? படிப்பறிவுங்கிறது நம்ம புத்தகத்தில் படித்து கிடைக்கக்கூடிய அறிவு. பட்டறிவுங்கிறது நம்முடைய அனுபவத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த ரெண்டு அறிவில் ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? இப்போ நம்ம யாரையாவது பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்தோன்னா, காலையில் பார்த்தோன்னா என்ன கேட்போம்? ஒருத்தரை காலையில் பார்த்தோன்னா, வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்போம். அல்லது எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம், சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்போம், சுகமாக இருக்கீங்களான்னு கேட்போம். இந்த நாளை தவிர வேறு ஏதாவது கேட்டால் அவர் என்ன நிலைமைக்கு ஆளாவார்னு யோசனை பண்ணி பாருங்கள். யாரையாவது பார்த்து நல்லவனாக இருக்கியான்னு கேட்டால் என்ன நினப்பான்? வாங்கண்ணே நல்லவனாக இருக்கியா, ஏண்டா உனக்கு இந்த ஆராய்ச்சி அப்படின்னு கேட்பான். நல்லவனாக இருக்கியான்னு கேட்க முடியாது. பணக்காரனாக இருக்கியான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பணக்காரனாக இருக்கியா, ஏண்டா மாட்டி விடலாம்னு நினைக்கிறியா, நானே கஞ்சிக்கலாமல் இருக்கேன் பேசாமல் இருறா அப்படிமா. அல்லது வசதியாக இருக்கியா, கேட்க முடியாது. அறிவோடு இருக்கியா, சுத்தமாக கேட்க முடியாது. அறிவோடு இருக்கீல அப்படின்னா என்ன நினச்சிடா கேட்குறேன். அப்போ ஒரு மனிதனை அறிவோடு இருக்கியான்னு கேட்டாலே அவனுக்கு ஏதோ நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சி சந்தேகப்படுற மாதிரி கோவப்படுறான். அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, நாம் அனைவரும் அறிவோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத யாராவது சந்தேகப்பட்டால் நமக்கு கோபம் வருது. அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வருது, அறிவு கெட்டவனேன்னு திட்டா கோபம் வருது. அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாதவனேன்னு சொன்னால் கூட கோச்சிக்க மாட்டான். அறிவில்லாதவனேன்னு சொன்னால் கோபம் வருது நமக்கு. காரணம், அறிவு என்பது மனிதனுக்கு இயற்கையில் இரண்டு விதத்தில் கிடைக்கிறது. ஒன்று ஒரு புத்தகத்தை படித்து கிடைக்கக்கூடிய படிப்பறிவு, இன்னொன்று அனுபவித்து கிடைக்கக்கூடிய படிப்பறிவு. ஒரு குழந்தைய விளக்கு, அந்த குழந்தைய விளக்க தொடாதன்னு சொல்கிறான். ஒரு 1.5 வயசு குழந்தைய தொடுவேன் அப்படிங்க. தொடக்கூடாது, ஆஹா தொடுவேன் அப்படிங்க. தொடக்கூடாது பாப்பா, தொட்டா என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும். சுடும், சுடும்னா என்ன அப்படின்னு கேட்பான். அவனுக்கு எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க? சுடும்னா என்ன? டே சுடும்னா அது சுடும்டா, புண்ணு வரும்டா, வீங்கும்டா. புண்ணுனா என்னம்மா, வீங்கும்னா என்னம்மா. இப்போ அவனை என்ன செஞ்சால் அவனுக்கு அந்த அறிவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தொடுறா ஒரு தடவை அப்படின்னு அந்த விளக்க தொட்டுறோம். ஆ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல சுடும்னு. இதுக்கு பேர் தான் சுடும். அதுக்கப்புறம் நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் விளக்க தொடுவானா? தொடமாட்டான். விளக்கை தொட்டால் சுடும் அப்படின்னு எழுதி வாசித்து தெரிந்து கொள்வது படிப்பறிவு. தொட்டு அது சுடுவதை பார்த்து உணர்ந்து தெரிந்து கொள்வது பட்டறிவு. இந்த ரெண்டு அறிவில் எது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வளர்ச்சியை தருகிறது? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பாட்டு நர்சரி ரைம்ஸ், அது இப்போ 2 வருஷம் இந்த கொரோனா காலத்தில் பாவம் பசங்க மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையுமே படித்தானுங்க. வாத்தியார் முகத்தை பூரா ஸ்க்ரீன்லேயே பார்த்தானுங்க. அது இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜிலாம் ஆன்லைன் கிளாஸ். அதுகளுக்கு அந்த மிஸ்ஸு அங்கேருந்து ரோசஸ் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே அடுத்த ரைம் தொடங்குது. Old MacDonald had a farm, E-I-E-I-O. In the farm he had a cow, E-I-E-I-O. அப்படின்னு என் பேர பிள்ளைய பக்கத்தில் இதே மாதிரி தான் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் ஆஹா அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா, ஆன்லைன்லேயே கிளாஸ் இவ்வளோ அருமையாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கூட பாடுறதெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கார்ட்டூன் ஃபில்ம் ஓடிச்சு. சத்தம், மோட்டு பட்லு. டே பட்லு, என்னடா என்னைய விட்டுட்டு சமோசா தின்னுக்கிட்டு இருக்க நீ? டே இல்லடா மோட்டு, நான் சொல்றத நீ கேள்ற. அந்த சான் பையன் நம்மகிட்ட வச்சிருந்த காசெல்லாம் திருடிட்டு போயிட்டான்டா. இல்லடா மோட்டு, உனக்கு நான் என்ன செய்ய போனேன்பா? டே பட்லு சொல்றத கேள்றான். என்னடா அது? ஓல்ட் மேக்டொனால்ட் ஹேட் அ ஃபார்ம், திடீர்னு மோட்டு பட்லா மாறிடுச்சுன்னு பார்த்தா சேனலை மாற்றி விட்டான். ஒரு மணி நேரத்தில் மோட்டு பட்லு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டோரா பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. டோரா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்?
பாலம், மலை, பாலைவனம். அதுக்கு நமக்கு யாரு வழி சொல்லுவா? நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப். உள்ள போய் பார்த்தா சேனல் இப்போ பாருங்க எவ்வளவு பிள்ளைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நான் ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாடினேன், ஓல் மெக்டொனால்ட் பாடினேன், கை தட்டினாங்களா? டோரா அப்படின்னா அந்த குழந்தைய பூரா அப்படி கை தட்டுது. அதில் வருத்தப்படாத கரடி சங்கம்னு 2 கரடிய அவங்க பேசுறத டே அண்ணா, அந்த வேட்டைக்காரன் நம்மள என்னமோ செய்ய போறான்டா. அண்ணா இல்லடா தம்பி, அந்த வேட்டைக்காரனை நம்ம என்ன செய்யறோம் பாரு. ஐயோ எனக்கு வச்சிருந்ததை போறேன் சாப்பிட்டு ஓடி போயிட்டாங்களே அப்படிமா அந்த வேட்டைக்காரன். இதை உட்காந்து அவ்வளோ நேரம் ரசித்து பார்க்குறான். என்ன காரணம்னா அவனுக்கு அந்த நர்சரி ரைம் டெய்லி அதையே கேட்டு கேட்டு அவனுக்கு அலுத்து போயிடுச்சு. ஆனால் இதை எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் கேட்குறான். அதே மாதிரி பாருங்க, ஒரு சின்ன நர்சரி ரைம் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. அம்மா தான் சுடணுமா தோசை, ஏன் அப்பா சுட்டா வராதா? அப்பயே அம்மா தான் சுடணும்னு பதிய வச்சாச்சு. அம்மா சுட்ட தோசை. அதில் ஒவ்வொருத்தருக்கும் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராருக்கு? அப்பாவுக்கு 3, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, ஆக மொத்தம் 10. அப்பாவுக்கு 4, சுட்ட அம்மாவுக்கு 3, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க அண்ணனுக்கு 2, வீட்டில் வேலை செய்கிற பாப்பாவுக்கு 1. அதுலேயும் பாருங்க, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 1 மைனஸ். அது ஏன் யாராவது இதுவரையும் கேட்டோமா? யாருக்கு எவ்வளோ தோசை தேவையோ அதை கொடுக்கணும்னு நடத்தலை. அப்பாவுக்கு 4, ஆம்பளைக்கு 4, அம்மாவுக்கு 3. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. எழுத்த வீட்டில் பசியோடு இருக்கிற பையனுக்கு இன்னொரு தோசை அப்படின்னு சேர்த்து நடத்தியிருந்தா இன்னொரு பையனுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கே ஒரு நர்சரி பாட்டில் இப்படி ஒரு பிறர் நலத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அனுபவத்திலிருந்து நம்ம கண்ட உண்மை. அனுபவத்திலிருந்து எத்தனை விஷயங்கள், ஔவையினுடைய ஆத்திச்சூடி, ஔவையினுடைய கொன்றை வேந்தன், எல்லாம் அனுபவத்திலிருந்து வந்த வாசகங்கள் தான். இந்த அனுபவ அறிவு அதிகமாக மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துகிறதா இல்லை புத்தக அறிவா அப்படின்னு பேசுகிறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. படிப்பறிவு அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் மட்டுமல்ல, திரைப்பட பாடல் ஆசிரியர், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு கவிஞர், நெல்லை ஜெயந்தா. அவருடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் மிகப்பெரிய செய்திகளையெல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். அன்னைக்கு காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை என்றால் அதற்கு பெயர் பணமே இல்லை. எப்படி? அன்னைக்கு மகாத்மா காந்திகிட்ட பணமே இல்லை, இன்னைக்கு காந்தி இல்லைன்னா அதுக்கு பேர் பணமே இல்லை. காந்தியினுடைய படம் ரூபா நோட்டில் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லுவார். அதை விட இன்னொன்று சொல்லுவார் கடிகாரத்தை பற்றி. நாங்கள் தெருவில் நிற்கிறோம், மிகப்பெரிய கோபுரங்களில் இருக்கிறோம், வீட்டின் சுவர்களில் இருக்கிறோம், மனிதனுடைய கைகளில் இருக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் இயக்கத்தை மட்டும் மாற்றுவதே இல்லை. ஒரு மனிதன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் அவனாகவே இருந்தால்தான் அவன் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒரு கடிகாரத்தை வச்சு கவிதை. இப்படி ஆற்றல் மிக்க கவிஞர், கவிதையும் சிந்தனையும் கலந்து பேசக்கூடிய நெல்லை ஜெயந்தா படிப்பறிவேன் பேச வந்திருக்காங்க. பட்டறிவேன் பேசுறதுக்கு உண்மையிலே அதுக்கு அனுபவம் உள்ள ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. பால்கோவாக்கு பேர் போன ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. இவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த மதுரை ஸ்லாங் அப்படியே இருக்கும். மதுரையிலேருந்து அங்கிட்டு திருநெல்வேலிக்கு போகிற அந்த இடையில ஒரு கேப்பம்ல சொல்கிறோம்ல இப்போ என்ன அடிமை. மதுரைக்காரன் மட்டும்தான் அந்த 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸில் பேசுவான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்
3 டென்ஸையும் கூட்டி ஒரு புது டென்ஸு மதுரைக்காரன் கண்டுபிடிச்சது. என்னடா படிக்கிறியா அப்படின்னா படிக்கிறேங்க, நான் ப்ரெசன்ட் டென்ஸ். படிச்சுட்டேன் பாஸ்ட் டென்ஸ். படிக்க போகிறேன் ஃப்யூச்சர் டென்ஸ். மதுரைக்காரன்ட்ட படிக்கிறியா மாப்பிள்ள அப்படின்னா படிப்போம்ல அப்படிமா. படிப்போம்லன்றதுக்கு படிக்கிறானா படிச்சுட்டானா படிக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது. சொல்லுவோம்ல அப்படிமா. இது இந்த டென்ஸை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறது மதுரை குரூப் தான். அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளிட்டோம்னா திருநெல்வேலியில் என்னலே சொல்லுத சைக்கிள் எடுத்து சமட்டில் ஒழுங்கா அப்படிமா. தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும். நம்ம ஆளூர் சானவாஸ் அவங்க ஊர்லெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் தண்ணியை மோண்டுட்டு வாம்போம். அவங்க ஊரில் போய் சொன்னோம்னா அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும். நாங்கள் எங்கள் ஊரில் மோண்டு குடிப்போம்னு இருக்கோம். அவங்க ஊரில் ஐயோ, ஏன்னா அங்கே பையன் இப்போ தான் போய் பாத்ரூமில் மோண்டுட்டு வந்தாம்பாங்க. அவங்க ஊரில் சாதாரண சொல்லுவாங்க. நாங்கள் மதுரையில் மோண்டு குளிப்போம்னு இருக்கோம். அவ்வளவு அதெல்லாம் குளிக்க முடியாது, எங்கே போவ அதுக்கு அப்படிமா. நாகர்கோயிலில் ஒரு தமிழ், கோயம்புத்தூரில் ஒரு தமிழ், அதை பேசுகிறதுக்கு ஒரு பேச்சாளர் வந்திருக்கார். அவர் தான் கோவை தனபால். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கண்ணா. அம்மனி வான்ஸுங்க ஏன்னு பேசுகிறீங்க நீங்கள், ஏனுங்க நீங்கள் மணியும் பேசுகிறீங்கோ அப்படிம்பாங்க. எங்கள் மதுரைக்காரன் இங்கேருந்து கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கேன். கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏனுங்க எங்கெங்கே போகணும்? சௌரிபாளையம் போகணும். சௌரிபாளையம் போகணுங்களா? டிக்கெட் வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போக சொல்கிற அப்படின்னு அவன் அங்கே போய் பெரிய கலகம் பண்ணியிருக்கான். கோவை தமிழ். சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க பாருங்க. அப்பா, தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்களோ. கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன். ஒருத்தன் ட்ரெயினில் என்னை ரிசீவ் பண்ண வந்தான். நான் இல்லையா நன்னாத்தா நான் சாத்துனியா நீயா நான் பேசினு நீயா உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக கேட்டுன்னு இருப்போம். வந்துடுறேன் நான் சாத்துனியா அண்ணா. என்னடா பேசுகிறாட்டே இல்லையோ நீங்கள் இட்டுன்னு போடா, நாங்கள் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறோம் அப்படின்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடான்னு எனக்கு புரியவே இல்லை. இட்டுன்னு போகிறதுனா கூட்டிகிட்டு போகிறதான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை வகையான தமிழ் இருந்தாலும் அன்னை தமிழுக்கு இருக்கக்கூடிய அழகியலை எந்த சக்தியாலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், இதெல்லாம் 1ஆம் கிளாஸில் நமக்கு மனசில் பதிஞ்சது இன்னும் அப்படியே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற குரல் தெரியாத ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதனால தான் இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் என்ற அந்த அருமையான ஒரு இலக்கியவாதிக்குத்தான் அவ்வளவு உயரமான சிலை நம் தமிழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோவை தனபால், பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன், இந்த பக்கம் நெல்லை ஜெயந்தாவோடு பேசுவதற்கு மதுரை சங்கர், நான் சொன்னேன்ல மதுரை மாவட்டத்தின் அந்த மொழியோடு பேச வந்திருக்கிறார். 4 பேரும் ரொம்ப அருமையாக ரசிக்க பேசுவார்கள். எங்கள் உயிரினும் மேலான நாகை மாவட்டத்தின் ரசிக பெருமக்களுடைய ரசனை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால தான் நான் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்க மாவட்ட ஆட்சியார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. எந்த ஊரில் போனாலும் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடத்துறது. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஒரு ஊர் தலைவர் வந்தார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தேன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு, அதுக்கு அந்த பேச்சு பேசுகிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அழியாத சொத்து. அது இந்த நாகையில் எங்களுக்கு வஞ்சம் இல்லாமல் கிடச்சிட்டு இருக்கு. முதலாவதாக ஒரு மனிதனின் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பது படிப்பறிவு தான் என்ற அணியை, பட்டறிவு தான் என்ற அணியை துவங்க கோவை தனபால் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. கொடுமையும் வறுமையும் கூடையிலே கொட்டிவை, கொடுமையும் வறுமையும் கூடையிலே கொட்டிவை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டிவை, நெடுங்கவளை தீர்ந்ததென்று நெஞ்சிலே எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி காட்டை அழித்து அதில் நெல் விதைகளை நட்டுவை என்ற பட்டுக்கோட்டையின் வைர வரிகளை தொட்டு வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். எல்லா திருவிழாக்களிலும் மனிதர்கள் காணாமல் போவார்கள், எல்லா திருவிழாக்களிலும் மனிதர்கள் காணாமல் போவார்கள். ஆனால் புத்தக திருவிழாக்களில் மட்டும்தான் மனிதர்கள் புதிதாக கண்டெடுக்கப்படுகிறார்கள் என்கின்ற வகையிலே
அற்புதமாக முதலாவது புத்தக திருவிழாவை நாகை மாவட்டத்தில் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்றிருக்கின்ற நகைச்சுவை தென்றல் அவர்களே, எண்ணணியிலும் எதிரணியிலும் பேச வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பட்டிமன்றத்துக்குள்ளே வருகின்றேன். நடுவர் அவர்களே, நிறைவான வாழ்வை தீர்மானிப்பது என்பது படிப்பறிவா பட்டறிவா என்கின்ற கேள்வியை கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு புத்தக திருவிழாவிலே படிக்க வேண்டாம், படிப்பறிவு தேவையில்லை என்று பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. ஆனால் படிப்பறிவு நமக்கு நிறைவான வாழ்வை தருமா என்கின்ற சிந்தனையோடு என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணதாசன் அவர்கள் இறைவனிடம் பேசுவது போல ஒரு கவிதை வாசிப்பார். பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்துபார் என்றான் இறைவன். படிப்பு என்பது யாதென கேட்டேன், படித்துப்பார் என்றார் இறைவன். அன்பு என்பது யாதென கேட்டேன், அழித்துப்பார் என்றார் இறைவன். பண்பு என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்துபார் என்றான் இறைவன். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என்றான் இறைவன். சரி, இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்துபார் என்றான் இறைவன். அத்தனையும் அனுபவித்தே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ யார் என்று கேட்டதற்கு அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் சொன்னதாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஆக அனுபவ கல்வி என்பது, பட்டறிவு என்பது இறைவனுக்கு நிகரானது என்கின்ற வாதத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். நடுவர் அவர்களை, படிப்பறிவுக்கும் பட்டறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியை படித்தால் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். மகாத்மா காந்தியை படித்தால் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். மகாத்மா காந்தி எப்படி வாழ்ந்தார் என்று சிந்தித்தால் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக வாழ்வாங்கு வாழலாம். இதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் படித்தால் கிளர்க் ஆகலாம், கொஞ்சம் படித்தால் கிளர்க் ஆகலாம், அதிகம் படித்தால் கலெக்டர் ஆகலாம், எதுவும் படிக்கவில்லை என்று சொன்னால் மக்களாகலாம். ஆனால் இந்த 3 பேரையும் பட்டறிந்து படித்தால் முதல்வராகலாம் என்கின்ற சிந்தனையைத்தான் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட்டறிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் படிக்க வேண்டாம் என்று மீண்டும் சொல்லவில்லை, படிக்க வேண்டும். படித்தால் அவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை கிடைக்கும். படித்தால் அவன் சம்பாதிப்பான், சம்பாதித்தால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவ்வளவுதான் படிப்பறிவு. ஆனால் பட்டறிவு என்பது என்ன தெரியுமா? தான் பட்டதை அறிந்து பிறருக்கு சொல்லித் தருவது, இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக மாற்றுகின்ற பொழுதுதான் நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இன்னும் எளிமையாக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு படிச்ச டாக்டர் ஐசியூல ஒரு நோயாளிக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நோயாளி பதறிட்டு, டாக்டர் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எதுக்கு ஐசியூல வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லை வேண்டா சொன்னது, உனக்கு அண்ணா நகர்ல 2 பங்களா இருக்கு, அடையாறுல 3 பிளாட் இருக்குது, எனக்கு தெரியும், கம்முனு படுறானாரு. நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை. படிப்பறிவு எந்த நோக்கத்தோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பட்டறிவது என்ன தெரியுமா? தன்னுடைய 90 வயதிலே தான் கற்றதை, தன்னுடைய 50 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையிலே நாம் படித்ததை தலைவர் கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா? ஏழை மக்களும் உயர் சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாரே, அதுதான் பட்டறிவு. நடுவர் அவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நீச்சல் பயிற்சி பழகுனா நீச்சல் அடிச்சிட முடியுமா? அவர்கள் இருவரும் பேசுவது அப்படித்தான் இருக்கிறது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நீச்சல் பயிற்சி எப்படி அடிக்க வேண்டும் என்று படித்தால் நீச்சல் அடிக்க முடியாது. கிணத்திலேயோ குளத்திலேயோ கீழே விழுந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் சிறப்பாக நீச்சல் பயிற்சி அடிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படித்தவன் ஏதாவது ஒரு காரணத்தையே சொல்லிட்டு இருப்பான். நடுவர்களே, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் உப்பு விற்க போனேன், மழை கொட்டுன்னு கூட்டுது. நான் மாவு விற்க போனேன், காத்துக்கு அடியோ அடின்னு அடிக்குது, அதனால நான் ஒன்னும் செய்யலன்றுவாங்க. படிச்சவனுக்கு அவ்வளவுதான் காரணம் தெரியும். ஆனால் படிக்காதவன் என்ன செய்வான் தெரியுமா? காற்றடித்தால் மாவு விற்க முடியாது, மழை பெய்தால் உப்பு வைக்க முடியாது, இரண்டையும் கலக்கி போண்டா செய்தால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சாதாரண பாமரன் கண்டுபிடிப்பான். நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. கர்னல் மலை அடிவாரத்திலே பஜ்ஜியும் சொஜ்ஜியும் செய்து வித்தவன் தான் இந்த இந்தியாவினுடைய தலை சிறந்த பணக்காரனாக விளங்கிய திருபாய் அம்பானி என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். ரோட்ல துணியை கட்டிட்டு ரோட்ல துணி வியாபாரம் செய்தார் அம்பானி. கடல் கடந்து போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புகின்ற சிறுவனாக பணிபுரிந்தார். இதெல்லாம் தன்னுடைய இளமை பருவத்திலே கற்ற கல்வி, பட்டறிந்த அறிவு
பின்னாளில இந்தியாவில பெட்ரோலிய துறையிலும் ஜவுளித்துறையிலும் தொழில்துறையிலும் சிறந்து விளங்கி இந்தியாவினுடைய முதல் பணக்காரனாக விளங்க முடிந்தது என்று சொன்னால், படித்தவன் செய்ய முடியாத காரியத்தை பட்டறிவால் ஒரு மனிதன் சாதித்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நிஜம் நடுவர்களே. நீங்க படிப்பறிவு பட்டறிவுக்கு நல்ல வித்தியாசம் கேளுங்க. நாங்கெல்லாம் நிறைய படிச்சு பட்டிமன்றத்தில் பேசுறோங்க. நைட்ல கிராமத்துக்கு பட்டிமன்றம் போவோம். நான் போயிருந்த ஒரு பையன் கேட்டா, என்ன சார் ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கற சொல்ல முடியுமா? நான் சொல்லுடா அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி சார், சொல்லு. 10 மணிக்கு ஒரு மாட்டுக்கு தீனி போடுறோம், 12 மணிக்கு ஒரு மாட்டுக்கு தீனி போடுறோம், எந்த மாடு சார் முன்னாடி சாணி போடும்னா? சரி, நான் தமிழ் வாத்தியாரா, கணக்கு சரியா தெரியாது, சொல்லுங்க சார், உலகம் பூரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்களா? கணக்கு போட்டேன். சரி, 10 மணிக்கு சாப்பிட்றதானே முதல்ல ஜீரணமாயி போடும்ட்டு, டே 10 மணிக்கு சாப்பிட்ற மாடு தாண்டா முன்னாடி சாணி போடணும். உங்களை எல்லாம் பட்டிமன்றம் பேச கூப்பிடுறாங்க பாரு. 10 மணிக்கு தின்னாலும் 12 மணிக்கு தின்னாலும் எல்லா மாடு பின்னாடி தாயா சாணி போடும்னா. நடுவரில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நகைச்சுவைக்காக சொல்லுவதில்லை. பட்டறிவு என்பது அசாத்தியம். மெத்த படித்த அவ்வை பாட்டிக்கு ஒரு மாட்டுக்கார வேளன் என்ன செய்தான் தெரியுமா? பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது பாட்டி சொன்னா, எனக்கு சுடாத பழம் போடுப்பா சாப்பிடணும்னாரு. சரின்ட்டு நாவல் பழத்தை உலுக்கினார். மண் ஒட்டியது. மண் ஒட்டி இருக்குதுன்னு பாட்டி ஊதுனா ஃபுன்ட்டு. மாட்டுக்கார வேளன் கேட்டான், சுடாத பழம் என்று கேட்டாய், பழம் என்ன சுடுகிறதா என்று கேட்டார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மெத்த படித்தவர்களை விட பட்டறிவிலே சிறந்து விளங்குவர் இந்த நாட்டிலே ஏலோட்சிய செய்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். சி சுப்பிரமணியம் நம்ம தமிழகத்தினுடைய முதல் பினான்ஸ் மினிஸ்டர், அதிகம் படித்தவர். அவரிடம் கேட்டார்கள் ஒரு கேள்வி நிருபர். சுப்பிரமணியம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் மெத்த படித்தவர்கள், ஆனால் படிக்காத காமராஜருடைய அமைச்சரவையிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு சங்கடம் இல்லையா என்று கேட்ட பொழுது சி சுப்பிரமணியம் அளித்த பேட்டியை தான் இப்பொழுது செய்தியாக சொல்லுகிறேன். சுப்பிரமணியம் சார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் காமராஜருடைய அமைச்சரவையிலே இருப்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏனென்று சொன்னார், அவர் புத்தக படிப்பை படிக்காத முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் பட்டறிவிலே அவருக்கு நிகர் தமிழகத்திலே யாருமே கிடையாது என்று அவர் உயர்த்தி சொன்னார். ஒரு சம்பவம் சொல்லுங்கள் என்று 1000 சம்பவங்களை சொல்லலாம், ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னார். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடமாட்டிருக்கிறார்கள், அதனால் PW2 இன்ஜினியர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. காமராஜர் கேட்டார், பேச்சுவார்த்தை என்ன சார்? முதல்ல கீழ் மட்டத்திலிருந்து பேசுவாங்க, அப்புறம் உயர் மட்டத்திலிருந்து பேசுவாங்க, அப்புறம் இந்த பிஏ அந்த பிஏ பேசுவாங்க, அப்புறம் மினிஸ்டர்ஸ் பேசுவாங்க, அப்புறம் தான் தமிழ்நாடு கேரளா சிஎம் எல்லாம் பேசணும். என்னது இத்தனை பேர் பேசி எப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வர்றது? எடு போகணும்னு அடிப்பா அவருக்குன்னு எடுத்து அடிச்சாரு. எடுத்து பேசினார். யாரு? நம்பூதிரி பார்த்தா, நான் காமராஜர் பேசுறேன். என்னையா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன தண்ணி விட மாட்டேன்னு சொன்னியாமா? அப்படியாம இப்படியானா? அவர் சொன்னார், முதல்ல திட்டுறது நிறுத்துங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொன்னியாமா? என்னமா கவர்மெண்ட் ஆபீஸ் பேச்சுவார்த்தை இருக்கிறாங்களாமா? அவங்க 58 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பேசுவானுங்க. நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உடனே நீ தண்ணி விடுற, நான் உனக்கு கரண்ட் கொடுக்குறேன்னாரு. நம்பூதிரி பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க பாண்ட் எழுதி அனுப்புங்க, நான் படிச்சே பார்க்காம கையெழுத்து போடுறேன் என்று கேரள முதலமைச்சர் காமராஜருக்கு சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். படிப்பறிவு முக்கம் இல்ல. ஒரு பாடல் ஒன்று, சினிமா பாடல். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் 8 வகை நான் அறியேன் ஒரு பாடல் வரு. நான் எதற்காக அந்த பாடல் வருகிறேன் சொல்லேன்னா, படித்து சரிசமமாக சங்கீதம் படிக்காத SP பாலசுப்ரமணியம் தான் தமிழகத்தில் இருக்கின்ற லட்சோப லட்ச இதயங்களை கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொன்னால், படிப்பு முறையாக படிக்க வேண்டும் என்பது தேவையில்லை. தான் பட்ட கஷ்டங்களையும் தான் சந்தித்த செயல்பாடுகளையும் வைத்து எத்தனையோ ஜெயித்திருக்கிறார்கள். SP பாலசுப்ரமணியன் மட்டுமில்ல, கண்ணதாசன் மட்டுமில்ல, ஒப்பனை வகுப்புக்கு போகாத, கூத்துப்பட்டறைக்கு போகாத சிவாஜி கணேசன் மட்டுமில்ல, 10ஆம் வகுப்பு தாண்டாத கலைஞர் மட்டுமில்ல, பெரியார் மட்டுமில்ல, எத்தனையோ தலைவர்கள் இந்த தேச நலனுக்காக சமூகத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒற்ற வரியிலே சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. படித்த இன்ஜினியர்கள் கட்டிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 28 முறைக்கும் மேலே கூரை கீழே விழுந்திருக்கிறது. படிக்காத பட்டறிவிலே என் கரிகாட் சோழனும் ராஜராஜ சோழனும் கட்டிய கல்லணையும் பெரிய கோயிலும் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி, ஒரு மனிதன் தினந்தோறும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தினந்தோறும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். சுற்றி உள்ள உறவுகளை நேசிக்க வேண்டும். நீங்கள் உறவுகளை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல காற்றை சுவாசிக்க விட்டாலும் பரவாயில்லை.
தினந்தோறும் புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபால் ரொம்ப அருமையா பட்டறிவு தான் என்ற அணிக்கு ரொம்ப அழகாக பேசினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த இலக்கணம் அதெல்லாம் எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னு. ஒரு பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான். 2 எருமை மாடு வேகமாக துரத்திட்டு அவனை முட்டி கீழே தள்ளிருச்சு. உடனே அவன் கத்துனான், 2 எருமை மாடு என்னைய முட்டுது, 2 எருமை மாடு என்னைய முட்டுது, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தமிழையா வந்திருக்காரு. தம்பி, 2 எருமை மாடுகள் முட்டுகின்றன என்று சொல்ல வேண்டும். நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று. 2 எருமை மாடுகள் பன்மை, எனவே முட்டுகின்றன. கின்று, அவன் இடுப்பில் முட்டு வாங்கி அழுதுகிட்டு கிடக்கிறான். இங்கே நிகழ்கால இடைநிலை நடத்திட்டு இருக்காரு. எருமை மாடுகள் முட்டுகின்றன. அவன், ஐயா உங்கள் கொடுமையை தாங்கவே முடியாது ஐயா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மாடு ஐயாவை முட்டிருச்சு. தமிழையா கீழே விழுந்துட்டு, டே மாடு முட்டுதுரா, 2 மாடு என்னை முட்டுதுறான்னு. ஐயா 2 மாடுகள் முட்டுகின்றன. ஐயோ, எனக்கு நான் நடத்தின இலக்கணத்தை எனக்கே நடத்துகிறானேன். இலக்கணம்லாம் ஒப்பாரி வைக்கிறவன்ட்ட போய் முகாரி ராகத்தை ஆரோகண அவரோகண சொல்லி தப்பாக பாடுறேன்னு சொல்ல முடியுமா ஐயா? காரணம் என்னன்னா, அது அனுபவம் தருகின்ற பாடத்தை ஏட்டுக்கல்வி நமக்கு தருவதில்லை. நான் மியூசிக் படிக்கிறதுக்கே ஒரு இசை ஆசிரியர்கிட்ட போய் உட்காந்தேன். மியூசிக் படித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். முதல்ல நடத்துறது மாய மாலவ கவுளை, அந்த ராகம் தான் நடத்துவாங்க. எனக்கு எங்கள் டீச்சர் ஆரம்பித்தாங்க. சரி கம பத நீச சானித பமகரீச சா. நாங்களாம் உட்காந்துருந்தோம். சா 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 சா. 45 பேர் உட்காந்துருந்தோம். சாங்கிற ஒரு சுரத்தை கற்றுக்கிறதுக்கே 43 பேர் ஓடிட்டேன். 2 பேர் தான் உட்காந்துருந்தேன் கடைசியில். நாங்களும் ஒரு 2 மாதம்தான் படித்தோம். மாயமாலவ கவுளை ஆரோகணம் அவரோகணம் முடிஞ்சோன்னா நாங்களும் கிளம்பிட்டேன். ஐயோ என்னைக்கிடா படித்து முடிக்கிறதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்ததை வச்சு மாயமாலவ கவுளை ராகத்தில் என்னென்ன சினிமா பாட்டெலாம் வருதோ அதை பூரா மனப்பாடம் பண்ணி அந்த ராகத்தை நானாக அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி கம பதனி சானித பமகரீச மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவே உன்னை தொட்டு பேசும். தொட்டு களி தொட்டு நாயனம் கேக்குது வாட்டுது கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே. தொட்டு குலவிடவா கண்ணே மொட்டு திரவியமே. வேதம் நீ இனிய நாதம் நீ வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ரோசாப்பு முடிச்ச மாலதான். சரிகம பதனிசா சானித பமகரீசா. டீச்சர் சொல்லி கொடுத்த படிப்பறிவை விட நாம் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பட்டறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாய மாலவ கவுளை ராகத்தை. அப்போ பட்டறிவு எவ்வளோ முக்கியம் தனபால் பேசிட்டார். இதற்கு பதில் சொல்லணும். கோவைக்கு பதில் சொல்ல மதுரை வாங்க. மதுரை சங்கர் உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். கோவை மாவட்டத்திற்கு பதில் சொல்ல மதுரை மாவட்டம். அன்னை தமிழை வணங்கி ஆன்றோர் நிறைந்திருக்கிற இந்த அவையையும் வணங்கி உண்மையிலேயே நல்லதொரு புத்தக திருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்பு மிக்க பெரியோர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு, அன்பிற்குரியவர்களே, நிறைய மேடைகளிலே பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தை இந்த மண்ணிலே சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்துவாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்க ராமேஸ்வரத்திற்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும். கிறிஸ்தவனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு மிக அருகிலே இருக்கிற அன்னை வேளாங்கண்ணிக்காவது சென்றிருக்க வேண்டும்.
இஸ்லாமியனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது மெக்காவிற்கு சென்றிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவன் இந்த நாகூர் ஆண்டவர் கோயில் மண்ணிற்காவது வந்திருக்க வேண்டும் என்று பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு காலை நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது எங்களை அதிகாரிகள் எல்லாம் நாகூர் ஆண்டவர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றிருந்தார்கள். உள்ளே போனவுடன் நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி, அந்த தலைவர் எங்களிடத்திலே சொன்ன ஒரு செய்தி, நாகூர் ஆண்டவரினுடைய சமாதி மீது போர்த்தப்படுகிற போர்வை இன்னமும் பழனியாண்டி பிள்ளையினுடைய 11வது தலைமுறை கொடுக்கிற போர்வைதான் என்று அவர் சொன்ன பொழுது என் மனதிலே எழுந்த ஒரு சிந்தனை, ஒருவன் இந்தியனாக பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது இந்த நாகூர் மண்ணை மிதித்திருக்க வேண்டும் என்கிற மிக பெருமையோடு இந்த மண்ணிலே நான் பேச ஆசைப்பட்டிருக்கேன். உண்மையிலே இந்த நாகை மாவட்டம் ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு அற்புதமான மாவட்டம். காரணம் என்னன்னா, இங்கு வரக்கூடிய எல்லா மதத்தினவரும் நாகூர் தர்காவுக்கும் செல்கிறார்கள், வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோயிலுக்கும் செல்கிறார்கள், காரைக்கால் அம்மையாரையும் தரிசித்து விட்டு செல்கிறார்கள். இந்த 3 மதத்தை ஆலயத்திற்கும் 3 மதத்தை சேர்ந்தவர்களும் செல்கிறார்கள் என்றால் நம்மை இணைத்திருப்பது தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமை, அதை வளர்த்திருப்பது இந்த நாகை மாவட்டம். உண்மையிலே இந்த மாவட்டத்தின் ஒரு மத ஒற்றுமையின் அடையாளம். மிக பெருமையாக இருக்கிறது இந்த மண்ணிலே பேசுவது. தலைப்பு என்ன அவர்களே, படிப்பறிவா பட்டறிவான்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். இல்லை, உண்மையிலேயே இங்கே அமர்ந்திருக்கிற எதிரணியில் அமர்ந்திருக்கிற 2 பேரையும் நான் பார்க்கிறேன். இந்த தலைப்புக்கு இவர்கள் எப்படிப்பட்ட முரண்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு சொன்னால் 2 பொண்ணையும் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கிட்டு 2 பொண்ணையும் கவர்மெண்ட் காலேஜிலே டாக்டர் ஆக்கிட்டு கோயம்புத்தூர்காரர் உட்காந்துருக்காரு. அடுத்து உட்காந்துருக்க ஒரு அம்மா படிச்சு முடிச்ச பையனுக்கு அடுத்து எந்த காலேஜில் சீட்டு வாங்கலான்னு லோன்னு விருதுநகர் சிவகாசி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்கள் இருவரும் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு படிப்பறிவு தேவையில்லை, பட்டறிவு போதும் என்று பேசுவது வியக்கத்தகுந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே படிப்பறிவு அல்ல, பட்டறிவு தான் மிக பெருமையான விஷயம் என்பதை அண்ணன் தனபால் சொல்லுகிற போது சொன்னார். படிக்காத மேதை காமராஜரை சொன்னார். உண்மையிலேயே படிக்காத மேதை காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது கூட சொன்னார், கஜானாவிலேயே காசு இல்லையே, எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போடுவீர்கள் என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார், நான் வீதி வீதியாக இறங்கி பிச்சை எடுப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவதற்காக என்று அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னார்? காமராஜருக்குத்தான் தெரியும், படிக்கலைனா கூட ஒரு காமராஜர் தாண்டா உருவாக முடியும், படிச்சாதாண்டா இந்த நாட்டில் பல காமராஜர் உருவாக முடியும் என்பதை உணர்ந்தவர் அந்த படிக்காத மேதை. யோசித்து பாருங்க. இல்லை, நான் கேள்வி கேட்கிறேன், அனுபவம் எந்த அளவிற்கு நமக்கு எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நிறைய ஊர்களுக்கு நாங்கள் பட்டிமன்றம் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் ஊரில் ஒரு எப்போவுமே ஒரு அனுபவசாலியான ஒரு வயசான அம்மா இருக்கு. அதுக்கு பேரே சுக்கு கிளவி. அதுக்கு பேரு எதுக்கு எடுத்தாலும் சுக்கரைச்சு ஊற்ற சொல்லும். பிள்ளைக்கு முடியலையா சுக்கரைச்சு ஊத்து, தலைவலிக்குதா சுக்கரைச்சு ஊத்து, காயம் பட்டுருச்சா சுக்கரைச்சு ஊத்து, கை கால் வீங்கிருச்சா சுக்கரைச்சு ஊத்துன்னு. ஒரு நாள் மதுரையில பட்டிமன்றம், எல்லாம் வரன்னு பேசியிருக்காங்க. நடுவர் வர லேட் ஆயிடுச்சு. கிளவி உள்ள வந்துச்சு, என்னடா பிரச்சனை? நடுவர் வர லேட் ஆயிடுச்சு, அட சுக்கரைச்சு ஊத்துறா சரியா போகும்னுச்சு. நான் கேட்கிறேன், நடுவருக்கு ஊத்தணுமா இல்லை யாருக்கு சுக்கரைச்சு ஊத்தணும் தெரியல. இல்லை, யோசிச்சு பாருங்க. சுக்கரைச்சு ஊத்துனா இல்லை சரி, அனுபவம் அதைத்தானே சார் சொல்லித்தரோம். யோசித்து பாருங்கள், பட்டறிவு உங்களுக்கு என்ன பெரிய விஷயத்தை தந்துற போது சார். பிரிட்டிஷ்காரர் இந்த இந்திய மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பொழுது லண்டனுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய 11 வயது சிறுவன் பனிச்சறுக்கு விளையாடுறதுக்காக இந்தியாவிற்கு வந்திருக்கிறான். பனிச்சறுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கையிலே அந்த பனிச்சறுக்கினுடைய பள்ளத்துல தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா. விழுந்து அவனை யார் காப்பாத்துறதுன்னு தெரியல. தண்ணி அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. யாரா காப்பாத்துறது? எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. வேகமா அந்த தகப்பனார் ஓடி வர்றார், தான் பிள்ளை யாருமே காப்பாத்தலன்னு. அங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் குளிரையும் பொருட்படுத்தாம உள்ள குதிச்சு காப்பாத்திட்டான். தூக்கி காப்பாத்தி உசுரை காப்பாத்தி பக்கத்துல படுக்க போட்டிருக்கான். உண்மையிலேயே ஒரே மகன். அந்த மிகப்பெரிய பணக்காரன் அந்த சிறுவனிடம் கெஞ்சி அழுது சொன்னாராம், உனக்கு நான் என்னையா செய்யணும்? ஒரே பிள்ளை நீ காப்பாத்தி இருக்க, உனக்கு என்ன செய்யணும்? கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னா, அதெல்லாம் எதுவும் வேணா சார், என்ன படிக்க மட்டும் வச்சிருங்க, என்ன படிக்க மட்டும் வச்சிருங்க சார், உன்னோட வாழ்நாள் முழுக்க உனக்கு படிப்பு செலவு அத்தனை நான் ஏத்துக்கிறேன். 2 பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய ஆளாகுது. அந்த பணக்காரனுடைய பிள்ளை தான் இங்கிலாந்து அரசினுடைய பிரதமராக ஆகிறார். அந்த பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய விஷக்காய்ச்சல் வந்துருது. அவரை யாருமே காப்பாற்ற முடியல. 1 மாத காலம் போராடி ஒரு மருத்துவ இளைஞன் காப்பாற்றினான். அப்போதும் அந்த பெரியவர் கூப்பிட்டு சொன்னார், இப்போது உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. அவன் சொன்னா, நான் உன் மகனுடைய உயிர் 1 முறை இல்லை 2 முறையும் காப்பாற்றியவன் நான் தான். யாரா நீ? நான் தான் அந்த ஆடு மேய்ச்ச பையன். நீ கொடுத்த பணத்துல தான் நான் படிச்சு இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறேன்.
அந்த 2 பேரும் யாரும் இல்லை சார். இந்த இங்கிலாந்து நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதமர் யார் தெரியுமா? வின்சென்ட் சர்ச்சில் தான் இந்த இங்கிலாந்தினுடைய பிரதமர். அந்த மருத்துவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திற்கே தன்னுடைய படிப்பறிவால் 20 லட்சம் பேருக்கு மேல உயிரை காப்பாற்றிய பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளெமிங் தான் அந்த மருத்துவர் என்று சொன்னால், ஒருவனுடைய பணத்தை விட படிப்பறிவு தான் இந்த நாட்டிலே பல பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்ல, நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, இதிகாச புராணங்களில் கூட யோசித்து பாருங்கள். தன்னுடைய தாய் தண்ணீரிலே விட்ட பொழுது கூட, தன்னுடைய தகப்பன் யார் என்று தன்னை கண்டுகொள்ளாத போது கூட, தன்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் தனக்கு பகையாளிகளாக இருந்த போது கூட, அத்துணை பேரும் அந்த சபையிலே எதிர்த்து நின்ற போது கூட, கர்ணனை அரசனாக்கியது எது தெரியுமா? அவனுடைய ஞானமும் அறிவும் தான் என்று சொன்னால், படிப்பு ஒன்று மட்டும் இருந்து சொன்னால் யாரும் அவனுக்கு துணை தேவையில்லை. அதனால் தான் வள்ளுவன் எழுதினான், கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன. என்ன படிக்கணுமோ அது தப்பு இல்லாம படுறா, படிச்சபடி நில்லுடான்னா. அந்த குரல்ல மட்டும்தான் அவன் துணை எழுத்தே சேர்க்கல சார். ஏன்னா படிச்சவனுக்கு துணை யாருமே தேவையில்லைன்னு வள்ளுவன் சொன்னான். என்ன யோசித்து பாருங்க. படிப்பறிவு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை சார். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நின்று பேசுகிற பொழுது நான் மிக பெருமையோடு என்னுடைய தாயை நினைச்சு பார்க்கிறேன் சார். நான் 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க பணம் இல்லாத போது தன்னுடைய கடைசி கல்லுத்துறை அடகு கடையில வைத்து விட்டு என்னை படிக்க வைத்ததால் தான் நாகப்பட்டினத்தில் இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நான் கைதட்டு வாங்குகிறேன் என்று சொன்னால், பட்டறிவை விட படிப்பறிவு முக்கியம் என்பதை சொல்லித் தந்தது என் தாய் எனக்கு. என் அன்பிற்குரியவர்களே, படிப்பறிவு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு எல்லோரும் உணர்த்தி இருக்கிறார்கள். கடைசியா விஷம் கொடுக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தா சார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு போற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தா உமாநாத். தூக்கு கயிற முத்தமிடுற வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா சார் பகத்சிங். தன்னுடைய ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய அறுவை சிகிச்சையை மறுநாள் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. தன்னுடைய ஒரு நாள் பயணம் முழுவதையும் படிப்பிலேயே தொலைத்தேன்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. சார் படிச்சா மட்டும்தான் சார் இந்த பாரதத்தை இந்த இந்தியா ஆளும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடார்கள். என் அன்பிற்குரியவர்களே, பட்டறிவை விட படிப்பறிவு தான் நமக்கு எந்த காலத்திலும் உதவும் என்பதை சொல்லி இந்த புத்தக திருவிழா இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இந்த மண்ணிலே என்று சொன்னால், உண்மையிலேயே இது படிப்பறிவிற்கு போட்டிருக்கிற பிள்ளையார் சுழி என்பதை நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். ஆஹா, எனக்கு எங்க அம்மா படிக்க வைக்கலன்னா சங்கர் இந்த இடத்துல பேச முடியாதுன்னு. இதே அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கும்போதே மேடையில் கச்சேரியில் பாடுவேன் நல்லா. அதுவும் என்னை எந்த வாய்ஸுக்கு கூப்பிடுவாங்கன்னா, யாராலையும் பாட முடியாத குரல் தான் எனக்கு கொடுப்பாங்க. கண்டசாலா குரல், இது ஜேபி சந்திரபாபோட குரல், எஸ்சி கிருஷ்ணனுடைய குரல், இசைஞானி இளையராஜா ரேர் வாய்ஸ் பாடுறது, இந்த மாதிரி வாய்ஸாக தான் கொடுப்பாங்க. எஸ்சி கிருஷ்ணன் பாடுற பாட்டெலாம் சாதாரணமாக யாரும் பாட முடியாது. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா, அந்த குரலில் அப்படியே பாடுவேன். அதே மாதிரி கண்டசாலா பாட்டு, காணா இன்பம் கனிந்தது, ஆஹா அப்படிம்பாங்க. இசைஞானி இளையராஜா மலையூர் மம்பட்டியானுங்கிற படத்தில் ஒரு டைட்டில் சாங் பாடி இருப்பார். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. இந்த வாய்ஸ் நாகூர் அனிஃபாவோட வாய்ஸ். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். இது மாதிரி பாடுவேன். இது மாதிரி காலேஜில் படிக்கும்போதே எனக்கு அன்னைக்கு 200 ரூபா சம்பளம். நான் காலேஜில் படிக்கும்போது 200 ரூபாங்கிறது ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியார் சம்பளம். அப்படி சம்பளம் கொடுத்து என்னை பாட கூட்டு போவாங்க. அடுத்த நாளே எனக்கு ஃபிசிக்ஸ் பரீட்சை. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது 3rd இயர் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பேப்பர். அடுத்த நாள் முந்தின நாள் கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் வடமதுரைங்கிற ஊரில் மாரியம் கோயிலில் கச்சேரி நடந்துகிட்ருக்கு. பாட்டு சந்திரபாபு பாட்டு ஆரம்பிச்சு ரசிகர்கள் இதே மாதிரி கை தட்டி குமிக்கிறான். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, ரியாரியாரா 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 அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு மேடைக்கு ஒருத்தர் வந்தார். கையை புட்டு செலுத்து சட்டீர்னு ஒரே அரைச்ச.
இறங்குடா கீழே, என்னடா பம்பர கண்ணால போடா அப்படின்னு டவுன் பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். யாருன்னா எங்கள் அப்பா. அவ்வளவு ரசிகர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்திருக்கேன் எனக்கு. எல்லாரும் கைதட்டி ரசிக்கிற நேரத்தில் இப்படி சப்புன்னு அரைஞ்சு அவமானப்படுத்தி கூட்டு போயிட்டாருன்னு எங்கள் அப்பாவை அப்படியே அடிச்சு பாரு இன்னைக்கு அப்படின்லாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு உட்காந்து படித்து எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து டீயை போட்டு கொடுத்து, படுறா நாளைக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் போய் பாட போடாமானே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூடயே உட்காந்து எனக்கு அந்த பரீட்சையில் எழுதி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து பிஎட் முடித்து 33 வருஷம் வாத்தியாராக இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வந்திருக்க முடிஞ்சு. அதுக்குன்னு பாட்டு பாடுற திறமையை நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் எங்கள் அப்பா அந்த படிப்பு என்ற ஆயுதத்தை என் கையில் கொடுத்ததால் தான் பாட்டும் படிப்பும் கலந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச முடியுது. அந்த படிப்பு என்ற பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சங்கர் கொடுத்த மாதிரி எங்கள் அப்பா. அந்த படிப்பறிவு தான் ஒரு மனிதனுக்கு சொத்து. அருமையாக சொன்னார். அதுக்கு மறுத்து பேசணும். மதுரைக்கு பதில் சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மேடையில் ஒரே பெண்ணாக நின்று தன் கருத்துக்களை வழங்க இந்திரா ஜெயச்சந்திரன்.